சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எதையும் சாதிக்க திறன் படைத்தவர்கள் சிம்ம ராசி. சிம்மம் அப்படின்னா சிங்கம் மாதிரி, காட்டுக்கே ராஜா, வீட்டுக்கே ராஜா, நாட்டுக்கே ராஜா, அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்கவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக தெரியும். அவங்களுடைய ஆளுமையை விட மிக சிறந்த ஒரு அமைப்பு யாருக்குமே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு அமைப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் ஒரு வேலையை கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு வகையில் முடித்து கொடுக்கக்கூடியவர்கள், முடிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர்கள் தான். அவங்ககிட்ட ஒரு டார்கெட், இந்த வேலையை இப்படி செய்யணும், இத்தனை நாளுக்குள்ளே செய்யணும் அப்படின்னா முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர்கள். ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்களே கஷ்டப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் சார் ஆனால் நடக்க மாட்டேங்குது, ஒரு தடை இருக்குது, எங்கே போனாலும் லேட் ஆகுது, ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியல அப்படின்னு உணரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு வீண் குழப்பங்கள், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத சிந்தனைகள், ஒரு வெறுப்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன இதே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இப்போ இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்குது. வேலையில் இருக்கவங்களாம் பயங்கரமான நெருக்கடி. நீ எந்த பொசிஷனில் வேணால் இருங்க, ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கூட வேலையில் ஒரு கடுமையான நெருக்கடி. எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது சார், ஏதோ வேலையை பார்த்துட்ருக்கேன் சார், முடிக்க முடியாத வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாங்க, நைட்லாம் வேலை செய்கிறேன் ஆனாலும் என்னால் வேலையை முடிக்க முடியல, கெட்ட பேர் நிறைய வருது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. நிறைய பேருக்கு வேலை மாறலாம் அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், ஆனால் கூப்பிட மாட்டுறாங்க, அப்படியே கூப்பிட்டாலும் கடைசியாக ஹோல்டாகி நின்றுடுது. இது எப்போ தான் இந்த பிரச்சனை தீர்வுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், உயர் அந்தஸ்து, உயர் பொறுப்பு. ஒரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக வந்தே தீரும். சார் ஜூன் மாதம்லாம் கொடுக்க மாட்டாங்க சார் சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்து, கடமையை கொடுத்து நீங்கள் செய்யுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அதிகமான ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும், அதற்கான சம்பளமும் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். ஏதாவது ஒரு வேலையில் ப்ளேஸ் ஆகிடுவீங்க ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து, கவலையப்படாதீங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு 1.5 வருஷமாக ஒரு குழப்பம், சந்தேகம், தேவையில்லாத ஒரு விரக்தியில் இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை இந்த குடும்பத்தில் கொடுப்பார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. மனைவி கோவப்படுறாங்க, நீங்களும் பழைய மாதிரி ஏதாவது சண்டை போட்டிங்கன்னா பிரச்சனை வரும். அதேமாதிரி கணவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். ஏன்னா அது குருவுடைய 12ஆம் இடத்துக்கு வராரு. அது வந்து என்ன ஆகுனா 12ஆம் இடத்துக்கு வரும்போது தேவையில்லாத ஒரு வில்லங்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைலாம் வராது. ஏன்னா அவர் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது சண்டையை ஊதி விட்டு போயிடுவார். அப்போ சண்டையை ஊதி விடும்போது என்ன ஆகுனா பெரிய சண்டையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் எதாவது இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சண்டை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுப்போம். டாட் பூட்னு நீங்கள் நான் ஒரு வாட்டி எடுத்துட்டேன்னா நான் பண்ணது சொன்னது தான் சார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அதனால் இப்போ கடந்த ஒரு 6 மாதம் சில பேர்லாம் பிரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கா, ரொம்ப யோசிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நேரம் சரியில்லை, நேரம் மாறுன்றக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிடும் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திருமண வாய்ப்புகள் கூடும். மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மறு திருமண வாய்ப்பு, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சில பேருக்கு இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, குடும்பத்தில் சண்டைகள்னால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, பங்காளி சொத்து பிரச்சனையினால், இட பிரச்சனையினால், பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருக்கும்.
அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குரு பயிற்சி மூலமாக வரப்போகுது. அதுவும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் தீரும். அது முக்கியமாக இப்போ சிம்மராசியை போய் கேட்டீங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் சார், வேறு வழியே இல்லை சார், பிஸ்னஸே சுத்தமாக இல்லை. ஒரு காலத்தில் பிஸ்னஸ் அப்படி நடக்கும், அது பணம் வரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல நாங்களும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ எங்களால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, அதனால் பண வரவு வரமாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம் பண வரவுகள் வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். அதனால் உங்களுடைய தடை தாமதம், தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையக்கூடிய அற்புதமான நேரம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம். நிறைய சிம்மராசி என்பது இப்போ வண்டி வாங்கணும், கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கடனாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கடன் கொஞ்சம் கம்மியாக உங்கள் கடனை சீக்கிரமாக கட்டுற மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இடம் விற்கணும், வீடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் கடனையும் அடைச்சி உங்களுடைய ஏதாவது ஒரு இடத்துல வீடு வாங்குறதுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்லை இருக்கிற வீட்டிலே ஏதாவது ரெனோவேட் பண்ணலாமா, டெமாலிஷ் பண்ணிட்டு ஏதாவது வீடு கட்டலாமா, இல்லை ஒரு மேலே ஒரு போர்ஷன் கட்டலாமா, வாடகை கூடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகளையும் சிம்மராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போ ஒரு 3 வருஷமாக நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. டாக்டர்கிட்டையும் போனேன் சார், ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஜூன் மாதத்து 2ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை இப்போ வெளிநாட்டில் போயிருக்கு, வெளியூரில் போயிருக்கு. வெளியூரில் போய் ரொம்ப வருஷமாக செட்டில் ஆனவங்களாம் இப்போ வேலை இல்லை, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களுக்குலாம் இப்போ வேலை இல்லாமல் சிம்மராசி என்பது இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிலைமைகள் மாறும். வெளியூர்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, வேலை போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் 2 மாதம் தாக்கு பிடிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இருந்துட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அங்கேயே இருந்துருவீங்க. இல்லை இந்தியா வந்துட்டு கடைசியாக திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்து அதற்கான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு தடை தாமதத்தை விலகக்கூடிய நேரம், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசாபுத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவெடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFல வேணும் அப்படின்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.